ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பாதிச்ச இம்பேக்ட் பண்ண முக்கியமான சென்டென்ஸை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருப்பார், லவ் யுவர் நெய்பர். இஸ் இட் ஈஸி? ஓகே, லவ் யுவர் நெய்பர் தான் உன்னோட அயலாரை அன்பு செய் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டோட டீச்சிங் வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு லிசன் அண்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ லவ் யுவர் நெய்பர்னா யார்? நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யார்? நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், நம்மளோட ஒய்ஃபாக இருக்கலாம், நம்மளோட சில்ட்ரனாக இருக்கலாம், நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்மளோட மாமனார் மாமியாராக இருக்கலாம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். முக்கியமாக லைஃப் பார்ட்னர் தான். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் டு யூ, த பர்சன் ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு யூ, அவங்க தான் நெய்பர். ஓகே, ஸோ அவங்கள லவ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, நான் ஈஸியாக பக்கத்து விட்டு ஒய்ஃபை ஈஸியாக அட்ராக்ட் ஆகலாம், அவங்களோட கேரக்டர் பிடிச்சி நான் லவ் பண்ணலாம். என்னோடய ஒய்ஃபை லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோடய ஒய்ஃபை கட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை ஈஸியாக லவ் பண்ணலாம், அவரை பற்றி நான் வீடியோ போடலாம். ஸோ என்னோடய அப்பா அம்மாவை லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருப்பார், லவ் யுவர் நெய்பர். ஓகே, இன்னொரு இல்லை, கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்வதை விட கண்ணுக்கு தெரிந்த மனிதரை அன்பு செய்வது ஃபார் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் மீனிங். ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள அன்பு செய்ய பழகுங்க, அவங்கள லவ் பண்ண பழகுங்க. தெரியாத ஒருத்தருக்காண்டி விஜய் வாழ்க, அஜித் வாழ்க, விஜய் அன்பு செய்கிறேன், ரஜினிக்கு பால் கூட எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் எதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? அவங்களுக்கு எதாச்சும்னா அவங்களாம் வந்து கூட நிற்க போகிறாங்க, அவங்களுக்கு அன்பு கொட்டி 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 கொடுக்குறீங்க நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஃபைட் பண்ணிவிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு சில வீட்டில் தான் அடிதடி சண்டை கூட நடந்துகிட்ருக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யுவர் நெய்பர். தேட் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு யூ, maybe your life partner, maybe your parents, maybe your siblings, brothers and sisters, maybe your relatives. First of all, love them. ஓகே, அவங்கள லவ் பண்ணிங்கன்னா 95% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு ஒன்றுனா அவங்க தான் சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை யாரோட அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட பிரச்சனையோ அல்லது லைஃப் பார்ட்னருக்குள்ள பிரச்சனையோ உள்ளவங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கள சேஞ்ச் பண்ணுவோம். தேங்க்யூ.